1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 என்ற மலையாள படம் ஒன்றில் கதாநாயகியாக இவர் அறிமுகம் கண்டார். அதன் பிறகு எனக்குள் ஒருவன், மருதாணி, காதல் கீதம், இது நம்ம ஆளு, சட்டத்தின் திறப்பு விழா, பாட்டுக்கு ஒரு தலைவன் போன்ற பல படங்களில் நடித்தார். சோபனா தனது 19வது வயதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக சிவா என்கிற படத்தில் பார்வதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். ரஜினியுடன் சிவா படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த படத்திற்காக மலையில் ரஜினியுடன் வெள்ளை உடை அணிந்து நடனம் ஆடுவது போல ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. இந்த காட்சி பற்றி முன்னறிவிப்பு எதுவுமே சோபனாவுக்கு சொல்லலையாம். இரு விழியின் வழியே என தொடங்கும் அந்த பாடலில் வெள்ளை சேலை கட்டிக்கொண்டு ஆட வேண்டி இருந்திருக்கிறது. அவர்கள் கொடுத்த அந்த வெள்ளை சேலை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்ததால் இந்த எப்படி கட்டுவது, உள்ளேயும் எதுவும் போடணுமே பதறி இருக்கிறார். அந்த ஷூட்டிங்கிற்கு முன்பு இந்த காட்சி பற்றி சோபனாவிடம் எதுவும் சொல்லாததால் அவர் எதுவும் கொண்டு வரவில்லையாம். இப்படி இக்கட்டான நிலையில் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவின் டேபிள் மீது இருந்த பிளாஸ்டிக் துணியை சோபனாவின் கண்கள் பார்த்திருக்கிறது. அதை